காஷ்மீரின் ஊரியில் உள்ள இந்திய ராணுவ முகாம் மீது தீவிரவாதிகள் நடத்திய தாக்குதல் பாகிஸ்தான் ராணுவத்தின் மறைமுக தாக்குதல் என ஓய்வு பெற்ற ராணுவ அதிகாரி சங்கர் கிருஷ்ணமூர்த்தி தெரிவித்துள்ளார். காஷ்மீரில் பணியாற்றி ஓய்வு பெற்ற மேஜர் ஜெனரல் சங்கர் கிருஷ்ணமூர்த்தி நியூஸ் 7 தமிழுக்கு அளித்த சிறப்பு பேட்டியில் இவ்வாறு தெரிவித்தார். இது என்னாச்சுன்னா, இந்த ஏரியாவில் 2 யூனிட் இருந்தது, 2 பெட்டாலியன். ஒரு பெட்டாலியன் அந்த ஏரியாவில் டென்யூர் முடிச்சுட்டு போயிட்டு இருந்தான். இன்னொரு பெட்டாலியன் அந்த ஏரியாவில் வந்துட்டு இருந்தான். அந்த சமயத்தில் பாகிஸ்தான் இதோட அட்வான்டேஜ் எடுத்துகிட்டு நம்மளை அட்டாக் பண்ணாங்க. அப்படின்னா என்னென்ன அர்த்தம்? அப்படின்னா பாகிஸ்தானுக்கு நம்மள ஃபோர்ஸஸ் மூவ்மெண்ட் பற்றி கம்ப்ளீட் இன்ஃபர்மேஷன் இருக்குது. அது எப்படி அவன்கிட்ட இன்ஃபர்மேஷன் இருக்குது? நம்ம காஷ்மீரி பசங்க அவனுக்கு போய் இன்ஃபர்மேஷன் கொடுக்குறான், அது ஒன்று. அது தவிர பாகிஸ்தான் மிலிட்ரி இன்டெலிஜென்ஸ்காரன் நிறைய அந்த ஏரியாவில் இருக்கான். அவன் இந்த இன்ஃபர்மேஷனை இன்டெலிஜென்ஸை சேர்த்து டெரரிஸ்ட்க்கு கொடுக்குறான். இந்த டெரரிஸ்ட் யார்? ஜெய்ஷே முகமது. ஜெய்ஷே முகமது யார்? ஜெய்ஷே முகமது வெஸ்ட் பாகிஸ்தானோட காடர். அப்படின்னா ஜெய்ஷே முகமதில் இருக்கிறவா எல்லாம் இந்த காஷ்மீரி இல்லை, அவள் வெஸ்ட் பாகிஸ்தானோட சிட்டிசன்ஸ். ஸோ அவள் இந்த பக்கம் வரா. யார் கொண்டு வரா? பாகிஸ்தான் ஆர்மி. ஸோ அப்படின்னா இது கிளியர்லி இது டெரரிசம்னு சொல்ல முடியாது. இது fully funded, organized, led by Pakistan Army and implemented by terrorists.